ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துருப்பீங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் ஃபர்கெட் பண்ணி கண்டுபிடிக்கிறது, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் யூசர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அப்புறம் எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் டாப்பில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பரை பார்த்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ எந்த இமெயில் ஐடி எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் ஐடியை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் மெயில் இல்லை ரெஜிஸ்டர்ட் மொபைல் அப்படிங்கிறதுல எதனா ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் நம்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய யூசர் ஐடி வந்து டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் ஐடியை வந்து ஃபர்கெட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி ஃபர்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த யூசர் ஐடியை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் போய்ட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்கெட் பண்ண அந்த யூசர் ஐடியை வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த மோட் டு ரிசீவ் த ரீசெட் லிங்க் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்தனா ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஒன் டைமில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போய்ட்டுங்க. ஹோம் பேஜ் போய்ட்டு ரெஜிஸ்டர்டு யூசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஏற்கனவே பதிவு செய்தார் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்திருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கால்குலேட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாகின் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்கெட் பண்ணி நம்மளுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் உங்களுடைய ஒன் டைம் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கேப்சா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கால்குலேட் பண்ணி போட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் பண்ணி நம்மளுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.